டாடா. அப்புறா லிஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. இது நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு தானா? பஸ்ல ஆளே இல்லை, திறக்க முடியல. ஊர் பஸ் இன்னும் அதே கண்டிஷன் தான் கைஸ் இருக்கு. தம்பி போவோமா? டைட்டானிக் மாதிரி நிக்கிறீங்க ரெண்டு பேரும். நல்லா இல்லைன்றானோ தம்பி. யாருப்பா? ஹே ஜிஆர், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வழியாக எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கேருந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு கிளம்பி இப்போ திருச்செந்தூர் தான் போகிறோம். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டானுங்க, கீழே தெரியுதா? ஸோ இந்த காரில் தான் போக போகிறோம். எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ காரில் போக கண்டிப்பாக பண்ணுங்க கைஸ். அண்ட் வந்து நம்ம சேனலை காசு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பில் சிம்பிளாக எல்லாம் பிடிச்சிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர் ஃபைனலி வந்துட்டு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. நேற்று ஆல்ரெடி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சென்னையிலேருந்து அடித்து பிடிச்சிங்க கிளம்பி வந்தோன்னு. அந்த எபிசோட் பார்க்கலாம், மேலே கார்டு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு ஆன்மீக பயணமாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு நிறையா கோயில் பிளான் பண்ணியிருக்கானுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து டேரெக்டாக போய் நம்ம ரீச் ஆகிறது வந்துட்டு திருச்செந்தூர் கோயில் தான். ஸோ காரில் எல்லாமே அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு ஏற்றி பூஜைலாம் பண்ணிவிட்டு கார் எடுத்துட்டாங்க. நான் மேலே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அதனால் கீழே வந்துட்டு கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இங்கேருந்து பசங்க எல்லாருமே கிளம்புறாங்க. மொத்தம் இங்கேருந்து 6 பேர் போகிறோம். 6 பேரை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ட்ரிப்பு அட்டகாசமாக போச்சு, அட்ராசிட்டியாக போச்சுன்னு சொல்லிட்டு போக போக வந்துட்டு வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது வீடியோக்குள்ளே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தம்பி காரை பக்கா ஓட்டுங்க. பயணத்தில் வந்துட்டு டீ இஸ் த பெஸ்ட்டு சொல்யூஷன் வாங்க. அதனால் நாங்கள் காலையில் டீ குடிக்கல எல்லோரும். அதில் ஒரு கடலை நிப்பாட்டி கண்டிப்பாக டீ குடித்தாலும் டீ குடித்தோம். அங்கே வடை வர இருந்துச்சா அல்டிமேட்டு. அதில் போட்டு தாக்கிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. காலியா இருக்கும் போல இந்த பாட்டு போட்டீங்களாடா, இங்க வந்து போறீங்க. ஏய் மூஞ்ச கேஜுவலா வச்சிரு ஓட்டுறா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ఏమిరది నేను కొంచెం వస్తుందావా నేను కొంచెం என்னன்னு தெரியல ஜிஆர். காரில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு காற்றே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு காற்று அடித்து மிஷின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இன்னொரு மிஷின் நம்ம மொத்தம் 3 மிஷின் இருந்துச்சு, காற்றடிக்கிற மிஷினு. 3 மிஷினில் மாற்றி போட்டு கடைசியில் ஒரு வழியாக காற்று அடிச்சுட்டு கிளம்பியாச்சு திருச்செந்தூர் நோக்கி. இப்போ தான் ஒரு சோதனையை பெட்ரோல் பங்க்கில் முடிச்சுட்டு கிளம்பி வந்தால் அடுத்த சோதனை ரயில்வே கேட்டை போட்டு கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணோம். முடியல கைஸ். ஆனால் சீரியஸா திருச்செந்தூர்ல ரூம் ஒன்று அடி சொல்றியா? வேற போன் போட்டு வேற பேசிக்க அங்க போய் பேர சொன்னா போதும் இருக்கான். மணியோட வெயிட் அங்க போனா தான் தெரியும். சிங்கம் களை இறங்கிருச்சு. ஆள் வந்தா ஒரு 4 பேருக்கு எழுதிடுறாங்க பாரு. அது ஆள் வரணும், அவங்க வரணும். அவங்க அப்பா மாதிரி தானே இருக்கேன். ஐடி காரங்க வந்து தெரியாதுடா. கேட்டா உடம்புல கொஞ்ச நாள் அதனால அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லைங்க
சரக்கு வாங்கிக்க சரக்கு வாங்கி சாப்பிட செட் ஆக மாட்டேங்குது. ஓகே சார், ஃபைனலி வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுலேருந்து டேரெக்டாக போனாலே உங்களுக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்துட்டு டெம்பிள் தான் வரும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி கார் எங்கேயாச்சும் கொண்டு போய் பார்க்கிங் போட்டு அப்புறம் டேரெக்டாக உள்ளே கிளம்பி போவோம். அது டிஃபென்ஸ்ல பாஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி எப்படி சொல்லுவோம்? டிஃபென்ஸ்ல பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ்ல பாஸ் ஆயிருக்கும். என்கிட்ட போட்டு ஆட்டோக்காரன் யாரும் நடிச்சாண்டா போறியா? அது ஒண்ணும் பண்ணாது. இதுல பார்த்தா தெரியும் ஸ்டெப் இருக்கும் இதுல. ஏய் இது யானை என்னவோ பேர் சொன்னேன். வள்ளியா? முருகனோட பேர் அந்த மாதிரி பயங்கரமா டான்ஸ் போடுங்க. அப்படியா? இதுவும் சங்கரன் கோயில்ல இருக்கு. ஏன் அவன் எதுக்கு யோசிச்சானா நம்ம பீச் பக்கத்துல போட்டான். இது நடந்து போற என்ட்ரன்ஸ் தானா? இதுக்குள்ள நடந்து போற என்ட்ரன்ஸ். எதுக்குள்ள? எங்க போறது நீ? எடுத்த மணி பார்த்துட்டு பீச் இருக்கு. அதே வழி பாவே. இல்ல இன்னொரு அதுல போனாதே அந்த நான் கூட அதேதான் சொன்னேன். இல்ல இப்ப நம்ம அங்க இருந்து நிப்பாட்டு மறுபடியும் இறங்கி நடந்து வரணும். பார்க்கிங்க்கு பிளேஸ் இல்லாமல் ரொம்ப நேரம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் ஜிஆர். ஏன்னா வந்துட்டு நாங்கள் கரெக்டாக அந்த சீசன் டைமில் வந்தனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக வண்டி நிப்பாடிச்சிருந்தாங்க. நாங்கள் வண்டி எங்கே பார்க் பண்ணுறதுனே தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சிருந்தோம். கோயிலே கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டோம். இதுல ரைட்ல ஒரு போர்டு ரைட்ல போடா, ரைட்ல இடம் போடுறோம், வண்டி நிப்பாட்டலாம்டா. அது எக்ஸிட் போட்டுருக்கடா, கொட்டலத்துல வெளியே கொண்டு போய் விட்டுற போதுடா. மெயின் ரோடுக்கு போய்டுவோம்டா. கண்ணாடி இறக்கி கேள்ற எட்டியாது. ஆர்மூம் பலசர கடை இருக்கும்டா, அங்க போடா. ஆர்மூம் பலசர கடையா? மாமா கோவம் வந்துருச்சு. டிஃபென்ஸ் கோவம் வந்துருச்சு. அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சு. இங்க டிரைவருக்கு பாதிரியா முடிச்சுட்டு இருக்காரு. எங்க டிரைவர் நேரா போய் லெஃப்ட் போலாம், கார் போகுமான்னு கேட்டீங்களா? மக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் மணி பாத்தீல பத்தல இந்த மாதிரி யோசனை தான் மணி. பஸ் கரெக்டா கடல் கிட்ட தான் போகும். மணி நீ பேசாம வா, அந்த இறங்கி யார் போடு முடியா பாத. அதுலயே நடந்து உள்ள போயிடலாம். இல்ல இல்ல ஆர்ன போடாது. தீவன் ஆர்னே அடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்ட போலயே. அவங்க அப்பா சேவ் பண்ண வச்சுருக்காரு. ஆர்ன் அடிக்காம பெட்ரோல் எப்படி சேவ் பண்ணும் அதே மாதிரி ஆர்ன் சேவ் பண்ணி வண்டியில உட்கார்ந்து தள்ளிட்டு போக முடியும். மளிகை கடை ஜேர் அவங்க ஃப்ரெண்டில் தெரியுதா? இதுதான் வந்துட்டு அந்த கோயிலோட தேர்லாம் வந்துட்டு நிப்பாட்டி வைப்பாங்க. அந்த சப்பரம்லாம் நிப்பாட்டி வைப்பாங்களே, அந்த 2 இது இருக்குது பாருங்கள். இந்த சாமி திருவிழா அப்போ சாமியை கொண்டு வந்து இந்த தேர் மேலே வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ரூட்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட இதோட 2வது வாட்டி சுற்றிட்டு இருக்கோம். இடம் தான் பார்க்கிங் பண்ணுறதுக்கு எங்கேயுமே இல்லை. சரி லெஃப்ட்டில் ரைட்டில் எங்கேயாச்சும் ஏற்றி போடலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் நோ பார்க்கிங் போர்டு வரையா. என்ன பண்ண தெரியாமல் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தோம். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு? எங்கேயுமே வந்துட்டு வண்டி நிப்பாட்ட முடியல. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் கேளு ப்ரோ ஸ்லோ பண்ணு. சார் கடல் கிட்ட ஆமாம். சரி ரைட் ரைட் சரி ஓகே சார், தேங்க்யூ. சார்லாம் டென்ஷன் ஆகிருக்கு, அதிகாரிலாம் டென்ஷன் ஆகிருக்காங்க. அவங்களோட ஐநர் இதை கூட திறந்து விட ஐநர் ஏற்றி போடுவோம். இல்லை நான் சொல்லி பேங்க் முன்னாடி போடுறேன். என்ன கேட்பேன்? பேங்க் முன்னாடி போட போறாங்க. போடு போடுவோம். யாரா இருந்தா என்ன போடுவோம்ல, இது வண்டியை போடுறது யாராலும் போடுவோம். மணி பேசிக்கிட்டா மணி பேசிட்டு இருக்கான். மணி காட்டுற மாதிரி மணி கை காட்டுறான்டா. இது சார் இப்படி சொல்லு. அதான் சார், அதாவது ஆமா ஆனா மிச்சந்திரல படத்தை கடை வச்சிருக்காரு. ஐயர் தெரிஞ்சவர்ல உள்ளே போக சொல்லிட்டாரு. நம்மாலே அவரு நான் மதுரை தான் அப்படிங்களா? மதுரையாப்பா மணி இப்ப ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஐயா தா அங்க முறுத்தீங்க வரேன் இருக்கிற அமைதி அமைதி அதான் வரேன். கண்ணாடி போடு என்ன சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு சொல்லு. அவர் அந்த ஆர்ச்சி கிட்ட போட்டீங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பார்க்கிங்க போட முடியாது. போட்டீங்கன்னா டிராபிக் ஆகும். இன்னொன்னு நோ என்ட்ரி இங்கிட்டு. ஒன்னே இதுல சுத்தி ரைட் எடுத்து அந்த ஒரு ஆர்ச் வந்துச்சுல, நான் சொன்னேன்ல அந்த இடத்துல பார்க்கிங் இருக்கு, வேணா அங்க போட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இங்கே ஓரமா ஒரு இடத்துல போட்டுட்டு
வண்டி எடுக்க சொல்ல இல்ல போட்டோ எடுத்துறேன் அதான் வேணா விடு ஏறு நீ வா நீ என்ன நின்னுட்டு நீ மணி என்ன ஜாமானா பரவாயில்ல உள்ள போறேன்னு சொல்லிருக்கான் பஸ்ஸுக்காரனே திருப்பி விட்டுட்டு இருக்கேன் சரி வா பொக்கர் வா ஏறு சரி நீ எப்படி இங்க இருக்கியா எப்படி நான் என்ன சொல்றேன் அப்படியே நீ என்ன சொல்ற அப்ப அதே சொல்ற இதுலயே போயிட்டு ரைட் டேய் நான் சொல்ற இடத்துல போடுங்க நம்ம கட்டானம்ல எங்க பாடுறவன் நிக்கிற வண்டியவே கிளப்பிட்டு இருக்கான் அங்க எப்பறம் நீ போடா அதான் அங்க போடா இதுல போய் ரைட் நம்ம இந்தியன் பேங்க் சொல்ல அங்க போடானா நம்ம ஆர்சி பார்க் மாரியம்மன் பேங்க் சார். ஆமா சார். மாரியம்மன் பேங்க்ல கஸ்டமரா இருக்காரு. ஆமா சார். வாந்தி வந்தா பேதி வரும். எல்லாம் பேங்க்லயே சொல்றாங்க.